வளர்ப்பு மகன் எடுத்தார்கள். எத்தனை வயதில்? 24 வயதில். நானும் கேட்கிறேன், கிராமத்திலே பெரியவர்கள் இருப்பீர்கள், தாய்மார்கள் இருப்பீர்கள், பாட்டிமார்கள் இருப்பீர்கள். குழந்தையை தத்தெடுப்பதென்றால் எப்பொழுது? அது தத்தி நடப்பதற்கு முன்பு எடுக்க வேண்டும். தத்தெடுப்பதென்றால் இங்கே அப்படி தத்தெடுக்கவில்லை. 24 வயது பையனை தத்தெடுத்ததாக சொல்லி வளர்ப்பு மகன் என்று கூறி 200 கோடி ரூபாய் செலவிலே திருமணம். 10,000 வாழை மரங்களை வெட்டி சென்னை நகரம் முழுதும் கட்டப்பட்டு ஊரெல்லாம் புதிய புதிய கட்டடங்கள் கட்டி மணமகனுடைய வரவேற்பு விழா, அழைப்பு விழா என்கின்ற பெயரால் அதற்கு பல கோடி செலவு செய்து இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை நடத்தி அதனால் வந்த கெட்ட பெயரை மறைப்பதற்காக 1000 ஜோடிகளுக்கு திருமணம், 5000 ஜோடிகளுக்கு திருமணம் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த 1000 ஜோடிகளில் எத்தனை ஜோடிகள் உண்மையிலேயே புதிதாக செய்து கொள்ள போகிற திருமணம்? 5000 ஜோடிகளில் எத்தனை திருமணங்கள் குழந்தை குட்டிகள் கூட நடைபெறப் போகின்ற திருமணம் தெரியாதா? பிராயச்சித்தத்திற்காக நடைபெறுகின்ற திருமணங்கள், அந்த திருமணங்கள் என்பதை நாடு அங்கீகரித்திருக்கிறது. ஆனாலும் இன்னமும் மக்களை ஏமாற்றலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு திறமை, ஒரு நம்பிக்கை, திறமை இருப்பது போல் காட்டிக் கொள்ளுகின்ற ஒரு நடிப்பு அவர்களிடத்திலே இன்றைக்கு இருக்கின்றது. அதிலே தமிழ் மக்கள் மீண்டும் ஏமாந்து போய்விடக் கூடாது. பிரிக்கப்பட்டு வெவ்வேறு கூறுகளாக ஆக்கப்பட்டு கொத்தடிமைகளாக இன்றைக்கு ஆதிக்க சக்திகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தை உய்விக்க வந்த இயக்கம்தான் திராவிடர் இயக்கம். அதனுடைய அரசியல் பிரிவுதான் திராவிட முன்னேற்ற கழகம். நான் யார் சொன்னால்தான் எந்த வகுப்பு என்று தெரியும். அங்கே உட்கார்ந்திருக்கின்ற ஒரு பெரியவர் ஒரு இளைஞரை திடீரென்று கையை காட்டி அவர் என்ன ஜாதி என்று கேட்டால் எனக்கும் தெரியாது. திடீரென்று வெளியூரில் இருந்து வருகிறவரை அவரிடத்தில் கேட்டால் அவருக்கும் தெரியாது. உள்ளூரிலே உள்ளவர்களுக்கு தான் தெரியும், உற்றார் உறவினருக்கு தான் தெரியும். என்ன காரணம்? ஆண்டவன் படைப்பிலே அனைவரும் சமம் சொல்லுகிறோம். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இல்லை, சொல்லுகிறோம், ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கு ஜாதி தேவைதான். எதற்கு? நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். நாங்கள் உயர முடியவில்லை, உயர முடியாமல் அழுத்தப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம். கல்வியில், வேலை வாய்ப்பில் எங்களுக்கு உரிய இடம் கிடைக்கவில்லை. அப்படி கிடைக்காதற்கு காரணம் உயர் ஜாதிக்காரர்கள், முன்னேறிய ஜாதிக்காரர்கள் முந்திக் கொண்டு எங்களை மேலும் மேலும் அழுத்தி போட்டு விட்டார்கள். ஆகவே எங்களுக்கு சில உரிமைகள் வேண்டும். எனவே இந்த ஜாதியை சொல்லிக் கொள்கிறோம் என்று ஒரு அடையாளத்திற்காகத்தான் ஜாதி சொல்லப்பட வேண்டும். அல்லாமல் நாங்கள் தனித்துத்தான் வாழ்வோம், தனியாகத்தான் இருப்போம் என்பதற்காக அல்ல ஜாதிகள். தென்னம் மட்டையை பார்க்கிறோம், அந்த தென்னம் மட்டையிலே ஓலைகளை பார்க்கிறோம், தனித்தனியாகத்தான் இருக்கின்றன, ஆனால் ஒரே மட்டையிலே இருக்கின்றன. ஆண்டவன் அப்படித்தான் படைத்திருந்தால் அப்படித்தான் படைத்திருக்கிறான் நம்மை. ஒரே மட்டையிலே பல ஓலைகளை படைத்ததை போலத்தான் படைத்திருக்கிறான். தனித்தனி ஓலைகளாக இருக்கிற காரணத்தால் அவைகள் தனித்தனி ஜாதி ஓலைகள் அல்ல, எல்லாம் ஒரே வகையான ஓலைகள் தான். அதை காட்டத்தான் நம்முடைய பெரியவர்கள், கிராமத்திலே உள்ளவர்கள் அந்த ஓலைகளை எல்லாம் பின்னி பின்னி கீற்றுகளாக ஆக்குகிறோம். அந்த கீற்றுத்தான் நிழல் தரும் பந்தலுக்கு பயன்படுகிறது. அதே போலத்தான் அந்த ஓலைகளை எல்லாம் பின்னுகின்ற வேலையிலே ஈடுபட்டிருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே மத சார்பற்ற ஒரு நாடு தேவை என்பதை போல் ஜாதி சார்பற்ற ஒரு நாடும் தேவை என்பதை நாம் மறந்து விடாமல், ஜாதியிலே மதங்களிலே சாயாதே என்று சொன்னாரே வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகள், அந்த கருத்தை மனதிலே பதிய வைத்து பாடுபட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலுக்காக மாத்திரம் நடைபெறுகின்ற இயக்கம் அல்ல, சமுதாய முன்னேற்றத்திற்காக நடைபெறுகின்ற இயக்கம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திலே முன்னோடும் பிள்ளைகளில் ஒருவராக இந்த வட்டாரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி ஆலவயல் சுப்பையா அவர்களுடைய இல்லத்தில் நடைபெறுகிற இந்த மணவிழாவில் வீட்டு விளக்குகளாக பிரகாசிக்க கவிதாவுக்கும் வெள்ளத்துறைக்கும் என்னுடைய இனிய இதயமார்ந்த வாழ்த்துக்களை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.